என்னடா வார்த்தை பேசுற? அந்த வார்த்தை பேசுற என்னடா சொல்ற? அப்படி சொல்லி தொலைடா. என்ன டவுட்? பட்டாசு கிளம்புது நீ நான் தொட்டி தொட்டி அம்மா ஏமாச்சுக்கிறான் பொண்ணு எங்களால இருந்தது எதுவும் ஐயோ
அம்மா தாயே அப்படியே ஏய் நான் மேரி ஒண்ணுடா அப்படியே கேக்குறா மச்சான் மாரேட்டா வந்து உன் மேல மாரேட்டா மச்சான் ஏண்டா ஒரே டயர்டா மச்சான் என்ன தெரியும் ஒரே டயர்டா மச்சான் நீங்க என்ன தெரியுமா எனக்கு தெரியாது என்ன சொல்றா ஏண்டா மாரேட்டா வந்து கல்புக்கு ஊதிட்டு வாயில போடுற எஞ்சின் மேல போட்டா என்ன அது இங்கிலீஷ் மாரேட்டா போடா புரியல எனக்கு இவ்வளவு விரைவாக எழுதி பார்த்த காரணம் என்னவென்று நான் அறிந்து கொள்ளலாமா? நமது மகன் முரளி அஜர்நாடு சென்றவர் பட்டப்படி கொடுத்து ஒரு தாயகம் தருகிறார். அப்படியா? அனைவரும் சென்றவனை எட்டுக்குள் அழைக்கத்தவன வர வேண்டும். டேய், வெள்ளாட்டினுடைய மகன் வரண்டா. மகன் அல்ல ஆமா. அதனால நாடுகள் தோறும் வீதிகள் தோறும் திருவிளக்கு மாவிளை தோறணும் வரவேற்பு மேல கச்சேரி டேய் எல்லாம் இருக்கணும். கச்சேரி ரேடியோ சொல்லு. ஆமா. எல்லா ஏற்பாடும் நீங்க தான் செய்யணும். சரிங்கம்மா. அம்மா இந்த கோவிலும் இல்லை அப்படியே இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? ஆமாப்பா, ஆட்சி பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாப்பா. அதே சமயம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறப்பா. திருமணமா? அப்பா கால நேரம் வரும்போது திருமணம் கண்டிப்பாக செய்து கொள்கிறேன். இப்போ இது எனக்கு திருமணமே வேண்டாம். என்னப்பா சொல்ற? அப்பா மணிமுடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கள் விருப்பப்படி. அவ்வளவுதானே. நான் இந்த அரியாசனத்தில் அமர்ந்து மணிமுடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் எப்படி வாயில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகியால் முதலில் நகர் வளர வேண்டும். பிறகு வந்து இந்த அரியணை அமர்ந்து மணிமுடி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? திசைகள் என்பது 4 திசைகள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. உண்மைதான். ஆனால் வட திசை மட்டும் நீ போக கூடாது. அப்பா வட திசை மட்டும் செல்லக்கூடாது. 3 திசைகள் செல்லலாம். அப்படித்தானே? தங்கள் வார்த்தை தட்டி கைப்பேனா இப்போ இதை புறப்படுகிறேன். நீங்க சென்று வாருங்கள். டேய் கூட துணைக்கு போயிட்டு வாங்க. போய் அங்க தனியா இருக்காதீங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்களும் எனக்காக, அந்த மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம்
செல்லக்கூடாது என்று ஆண்களாக பிறந்து விட்டோம். அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருக்கிறது. ஆகையால இப்ப நாம உடனே வடதிசைக்கு போகணும். ஐயா வடதிசையில வேணாம் ஐயா, வாங்க ஐயா, டேய், வீட்டுக்கு போயிடலாம். தாய் தந்தைக்கு தெரிஞ்சாதானே தெரியாம போயிட்டு வடதிசையில அப்படி என்னதான் இருக்குங்கிற அதை சுத்தி பார்த்துட்டு வரணும். ஐயா, வேணாம் ஐயா. டேய், எதுக்காக வாங்க ஐயா, போலாம். ஏன் வேணாங்கிற? ஐயா வடதிசைக்கு வந்து போகக்கூடாது ஐயா, எதுக்காகடா? அங்க ரொம்ப டேஞ்சரான வீடு. டேஞ்சரா இருக்கு. டேய், எனக்கு ஒண்ணு கொஞ்சம் விளக்கமா சொல்றா. கணிகர் வீதி ஐயா, அது வடதிசை என்பது கணிகர் வீதி. வடதிசை என்பது கணிகர் வீதியா? ஆமா. கணிகர் வீதி அப்படின்னா எனக்கு ஒண்ணும் தெரியல. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல. கணிகர் என்றால் தாசி. தாசிகள் வீதியா? ஆமா. அப்படின்னா எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியலடா. தாசினா தேவடியா? ஏய், அவ்வளவுதானே. சரி, நான் அனைத்து நாட்டுக்குள்ள எப்படி வாழ்றது தெரிந்து கொள்ளலாம். அந்த வீதி மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொள்ள ஆவலா இருக்கு. ஆகையால இப்போ நம்ம வடதிசை போகணும். ஐயா போலாம், டேஞ்சரேஜ்மா. ஏய், ஓ, நீ வரியா இல்லையா? நான் அந்த வழி போக தான் போறேன். நீ பாப்பா என்ன கார் அடிச்சு. ஏய், நான் பாத்துக்கிறேன். இது நல்லா புறப்பட்டு போகலாம். அதுக்கு